பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து அதை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்குவேன். நீளமாகவே கட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சைஸாக கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நீளமாகவே கட் பண்ணி அதை நல்லா கையால் உதிர்த்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும், தனி டேஸ்ட் இருக்கும். நம்ம எல்லாமே கையால் எடுத்து போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. இப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன்னா, உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 3 போதும். நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயும் வெட்டாமல் கீறி வச்சுக்கலாம். அதுலேருந்து தனியாக பிரியக்கூடாது, லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான பொருள் எல்லாத்தையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது கூடவே நமக்கு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய் இவ்வளோ தேவை. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு ஆகிட்டோம். ஒரு 2 நிமிஷத்தில் காஞ்சிடும். 1 நிமிஷமே போதும். சமையலை சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பட்டையை சேர்த்துக்கலாம், பொரியுது பாருங்கள். அப்புறம் ஏலக்காவை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். எனக்கு வெடிச்சிச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, நார்மலாக போட்டுக்கோங்க. அது கலர் மாறினதுக்கப்புறம் அந்த பூண்டு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருந்தால அதையும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியுது பாருங்கள். அப்புறம் வெட்டி வச்சுருக்க அந்த குட்டி இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுங்க ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சைடாகவே இருந்தால், ஒரு சைடு மட்டுமே அந்த மாதிரி இருந்தால் டார்க் ப்ரௌன் ஆகுதில்ல, அந்த மாதிரி ஆகிடும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டேன், அதனால் எனக்கு கலர் மாறிடுச்சு. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், கலர் ரொம்ப கருக விடாமல் வச்சு பண்ணுங்கள். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி வச்சதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பிஞ்சு போகாமல் அதுலேயே தான் இருக்கணும், ஆனால் கீரி இருக்கணும். அப்படின்னா அந்த காரம் இறங்கும். டேஸ்ட்டு ஒவ்வொரு கட்டிங்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது, அதுக்காக தான். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகா. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கையால் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். கை யூஸ் பண்ணாமல் வெறும் கரண்டியால் பண்ணாதீங்க, கையாலேயே பண்ணுங்கள். நல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிளறி விட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியில் ஜூஸ் வந்துருக்குள்ள அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டேஜ் போதுமாக நல்லா வதங்கியிருக்கா, அந்த தக்காளியோட ஸ்கின்லாம் நல்லா உறிஞ்சி வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாதிரி ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதில் ஒரு 2 ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, 2 ஸ்பூன் போதும். நான் அதிகமாக தான் போட்டேன், எனக்கு காரம் நிறைய வேணும்னு போட்டேன். 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போதும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் அதே பேனில் பட்டரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பட்ரு போட்டுக்கோங்க, ஏன்னா இது பட்டர் மசாலா, அதனால் பட்ரு நிறையா இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும்.
எவ்வளோ பட்டர் போட முடியுமோ அவ்வளோ பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் நிறையா பிடிக்காது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாமே பட்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பட்டர் நல்லா உருவினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை மறுபடியும் கீரி சேர்த்துக்கோங்க. கீரி விட்டு சேருங்க, வெட்டாதீங்க. சேர்த்து அது கொஞ்சம் பொரிஞ்சு மாதிரி வரும், புசு புசுன்னு வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டிருக்கனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணுவோம். ஒரு கப்பு 1.5 கப்பு போல் பாலில் சர்க்கரை கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? சர்க்கரை கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ பால் ஊற்றிட்டேன். நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விடலாம். மூடி போடாமல் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி கொதித்து வெளியெல்லாம் தெறிக்கும். அதனால் மூடி போட்டே வைங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பன்னீரை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இதாகணும், இன்னும் எண்ணெய் பிரியணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எந்த ஸ்டேஜ் வருதோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பன்னீரை இறக்க போகிற ஸ்டேஜில் தான் பன்னீர் ஆட் பண்ணணும். ஏன்னா பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம இறக்க போகிற அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அது அடுப்பில் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீரையும் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்தி இருந்தாலும் அதையும் நீங்கள் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். வாசம் டேஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இறக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக பட்டரை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.